வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா, வெற்றி பெற்றவர்களாக இருக்கணும்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க. ஆண்டவரே, பிசாசானவன் என்னை சோதிக்கும் பொருட்டு வர்றான்னு சொல்லி சிமர்னா சபைக்கு சொல்லிட்டு நீ மட்டும் உண்மையாக இருப்பான்னு சொல்லி அந்த சபைக்கு அப்படிப்பட்ட பெரிய உபத்திரவம் வர்றதை காண்பித்து விட்டு நீங்கள் டிமாண்ட் பண்ணுறதெல்லாம் இதுதான். ஆண்டவர் இனிய இந்த ஊர்லேயே பெரிய ஆளாக்க போகிறத காட்டினான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஊர்லேயே பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன்னு காட்டினான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் தான் இந்த ஊரில் எல்லாராலும் மதிக்கப்படுகிற ஆளாக காட்டினா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எனக்கு வருகிற பாடுகள் முன்னால் காட்டிட்டு ஆண்டவர் என்கிட்ட இதை கேட்டார்னா என்னை நம்புவாரா? அடிக்கடி ஊழியக்காரர்கள் வாயில் வருகிற வார்த்தை, அவர் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் என்னை ஏற்படுத்தினார். I want to be faithful to that call, whether people appreciate me or not, whether I am going through a suffering or not. நான் ஒருவேளை ஒரு பாடுகளுக்கு போக வேண்டியது இருந்தாலும் சரி, I don't care, I don't mind. I want to be faithful. இறுதி பரியந்தம் உண்மையுள்ளவனாய் நிலைத்திருக்கத்தக்கதான கிருபைகளை இந்த காலை ஆராதனையில் தேவன் உங்களுக்கு தருவார் என்று விசுவாசிக்கிறேன். நீ மாத்திரம் வாஞ்சித்தேன், ஆண்டவரே நான் உண்மை இல்லாதவனாக இருந்தாலும் நீங்கள் உண்மையுள்ளவங்க ஆண்டவரே. உங்கள் வித்து எனக்குள்ளே இருக்குது, அதனால தான் நான் பிறந்திருக்கேன். உங்கள் வித்து எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் ஆண்டவரே. ஏன்னா நீர் என்னை அதிர்த்து என்னிடத்துல எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. பாருங்கள் நல்ல வசனத்தை, மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். Are you entitled for a crown of life? Do you want to have a crown of life? Come on, commit yourself. இது அவர் செய்ய மாட்டார், இது நீங்கள் தான் செய்யணும். நல்லா கவனிங்க, நீங்கள் தான் சொல்லணும், ஆண்டவரே நான் உண்மையாக இருப்பதுக்கு I may go through some problem, tribulation. I may go through some pressure. I may walk through a narrow road. ஒருவேளை குறுகலான வழியில் தான் போக வேண்டியதாக இருக்கும். பட் ஐ வில் பி. இந்த தீர்மானத்தை தேவன் எதிர்பார்த்தவராக இந்த காலையில் நீங்கள் துதிக்கும் போது உங்கள் மத்தியில் உலாவினாரே அந்த ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ஏமாத்திராதீங்க. அடுத்த ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் காட்டி கொடுத்துறேன். 7 சபையில் உள்ள காரியத்தை காட்ட முடியல, ஒன்றை மட்டும் காட்டி கொடுத்துறேன். 15வது வசனம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இங்க என்ன சொல்ல, நீங்க அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டீங்க தெரியும். Do you hate what I hate? ஆண்டவர் கேட்கிறார், வெற்றியுள்ள வாழ்க்கை வேணுமாப்பா, நான் எதை வெறுக்கிறேனோ அதை வெறுக்க படிச்சிருக்கீங்களா? அப்போ நீ தான்ப்பா வெற்றி பெற்றவன். The overcomer is identifying which God hates. தேவன் வெறுக்கிறதை வெறுக்க தெரியாதவன் தேவன் பக்கம் இல்லை என்று நான் தைரியமாக சொல்வேன். If you cannot hate what God hates, you are in a wrong shaky ground. Please understand. ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை வெறுப்பதற்கு கிருபை தாங்கன்னு சொல்றதுக்கு வரைக்கும் நீங்க ஆண்டவரோடு கூட இல்லை என்று நான் தைரியமா சொல்றேன். ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். Yes, you are a child of God, but you அன்னைக்கு மோசே கேட்டான்ல, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? Oh, am I standing on this side? Because Moses could see something in the crowd. A big crowd was following something. Moses wanted to see who is on God's side. யார் தேவன் பட்சத்தில் இருக்கிறது? எல்லாம் ஆட்டம் பாட்டம் போடிட்டு இருக்கான், எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கான். A big crowd was there, majority was there, but no, I want to stand with God because God hates that. I will hate it. ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறான். ஆண்டவரே, அவராலே முற்றிலும் ஜெயம் கொள்வதற்கு அழைக்கப்பட்டவன் நாங்க. இது என் பலத்தில் முடியாது ஆண்டவரே. I am so feeble, I am so weak. நான் பலவீனன் ஆண்டவரே. உம்முடைய அன்பு தான் என்னை மாற்ற முடியும், உம்முடைய கிருபை தான் என்னை மாற்ற முடியும், உம்முடைய தயவு தான் என்னை மாற்ற முடியும். அதை எனக்கு தாரதுக்கு இந்த பந்தியில் பங்கு பெறும்போது எனக்குள்ள ஒரு புதிய ஜீவன் மறுபடியும் துளிர் விடட்டும் ஆண்டவரே. உண்மை துளிர் விடட்டும் ஆண்டவரே. நீங்க வெறுக்கிறத வெறுக்கத்தக்கதான ஒரு சுவாவை எனக்குள்ள துளிர் விடட்டும் ஆண்டவரே. அது என்னை உண்மை போல
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயம் கொண்டேன் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல அவனும் உட்கார்வன் சொல்கிற அந்த வாக்குத்தத்தை பிடிச்சு உங்க கையை பிடிச்சு கொள்றேன்னு சொல்றவங்க நான் ஒரு நிமிஷம் ஜபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடலாம்.